ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பா ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம், குழந்தை, கணவன், மனைவி, அம்மா, அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கிரன் இருக்கு. இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்பம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கணவன், மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் தான் ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள், சுகபோக நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார். அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது. குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் தான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும்? வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல, நிறைய பேருக்கு தூங்க முடியல, என்னால உட்கார முடியல, படுத்துக்க முடியல, படுத்தா உட்கார முடியல, உட்கார்ந்தா படுக்க முடியல, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆக போறார். இந்த பயிற்சி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது 27 நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து அனைத்து ராசி என்பவர்களுக்கும் அருள்பாலிக்க போறாரு. இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் சொல்லும் போது எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிர தசை வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரிய ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது. அது ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து, நிலைகளை பொறுத்து. அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். கும்ப ராசி என்பவர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம் என்பது. இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே உயர் சிந்தனை, உயர் அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர். எப்பவுமே மற்றவங்களுக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர மற்றவங்களை அடிச்சு புடுங்கி பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர். ஆனா வாழ்க்கையில நான் அதெல்லாம் இருந்தேன், ஆனா எனக்கு மட்டும் பிரச்சனைகள் நிறைய நடக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் 27 நாட்கள் வாழ்க்கையில ஒரு எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்தையும் நீங்க நினைச்ச விஷயங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி என்பவருக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன், ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி. அந்த கேந்திராதிபதி திரிகோணாதிபதினு சொல்லக்கூடியவர் யோகாதிபதி. அந்த யோகாதிபதி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து பலனை கொடுக்க போறாரு. அதான் ரொம்ப விசேஷம். யோகாதிபதி திரிகோண ஸ்தானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். அப்ப என்ன விஷயம் நினைப்பீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, என் கடன் பிரச்சனை தீரணும் சார் அப்படின்னு தான் முதல்ல நினைப்பீங்க. அப்ப அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன வழி, வாய்ப்புகள் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம். வேற இதெல்லாம் பெருசாலும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு குழப்பங்கள் இருக்கு உங்களுக்கு. அந்த குழப்பங்கள்ல இருந்து ஒரு விடுதலை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். நீங்க அந்த குழப்பத்துல இருந்து வெளில ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில உயரத்தை அடையக்கூடிய நேரம், உச்சத்தை அடையக்கூடிய நேரம், நீங்க நினைச்ச கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம். அதான் ரொம்ப விசேஷம். அப்ப தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு எதனால கடன் வருது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க.
நம்ம எதை செஞ்சா அடுத்த growth இருக்கும். ஏன்னா குழப்பமான சூழ்நிலை என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஒரு பேப்பர்ல எழுதி பார்க்கறது நல்லது. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவா தெரியும். ஆனா நடக்கும்போது எல்லாம் நெகட்டிவா நடக்கும். அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இப்போ ஒரு 3 வருஷமா இருக்கு. அப்படிதான் சார் இருக்கு. நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிதான் இருக்கு. பிசினஸ்ல அப்படிதான் மாட்டிக்கிட்டேன். ஒரு பணம் கடன் வாங்கி பிசினஸ்ல போட்டேன். அந்த இடம் லாக் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் லாக் ஆயிடுச்சு. பிசினஸ்ல இப்போ வந்து ரொம்ப லாஸ் தான் அதிகமா இருக்கு. கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. இந்த கடன் வாங்கி வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கேன். இதனால ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளில வரக்கூடிய நேரம், அந்த பிசினஸ்ல ஒரு growth இருக்கக்கூடிய நேரம், பிசினஸ்ல இருக்கக்கூடிய சுணக்கம், ஒரு தடை தாமதம் விலகக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பண வரவுகள் வரக்கூடிய நேரம், அதான் ரொம்ப முக்கியமான விசேஷம். பணம் எப்படி வரும்? பிசினஸ் பண்ணா தானே வரும். அதே போல பணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய நேரம். அப்ப நீங்க ஒரு யார்கிட்டயாவது ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு லோன் போறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வராத பணம் வர வேண்டிய நேரம். அப்ப நீங்க ஏதாவது பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, வர வேண்டி இருக்கு. அது கும்பராசியில் இருக்கக்கூடிய 40 வயசுக்கு மேல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கங்க பண்ணிருப்பீங்க. வேற எங்கேயாவது இடத்துல கொடுத்துலாம் வச்சிருப்பீங்க. அதாவது ஒரு வரட்டமே அப்படிலாம் திரும்பி வரக்கூடிய நேரம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல ஏமாந்து போயிட்டீங்க. அதான் பிரச்சனையே. ஷேர் மார்க்கெட்ல போட்டு 5 லட்சம் 10 லட்சம் போயிடுச்சு. அதெல்லாம் வெளில எங்கேயே கொடுத்து வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல சார். வேற ஏதாவது பிசினஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருக்கும் போல. ஒரு எஃப்டி போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம அதுல மாட்டிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. வெளிநாடு போய் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அதெல்லாம் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நேரம் தான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. திருப்பி சம்பாதிப்பீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம இங்க சம்பாதிச்சது தானே திருப்பி போயிருக்கு. அவ்வளவுதான். திருப்பி வரும். நேரம் அதுக்கான டைம் எடுக்கும். அவ்வளவுதான். அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம். அப்ப பண வரவுகள் வருமானம் வரும். அதே மாதிரி வேலை இல்லாதவருக்கு வேலை மாற்றம் இடமாற்றத்துடன் இருக்கு. வேலை இல்லைன்னா வேற ஊர்ல போய் தேடுங்க. வெளிநாடு போங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல சார் வெளிநாட்டுல வந்து மாதிரிலாம் இல்ல, இப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. முயற்சி பண்ணுங்க. என்னன்னா அந்த ஏஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். தவிர மற்றபடி வெளிநாடு போகவும் போயிட்டு தான் இருக்காங்க. நேரம் நல்லா இருந்தா அதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க, வேலை இல்லாம இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்க. ஊர் மாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணுங்க. வேற ஸ்டேட் போங்க, வேற கண்ட்ரி போங்க. அதை ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்துல பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. முக்கியமா பாத்தீங்கன்னா காதல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இப்ப நிறைய பிரேக்கப் இருந்து லாஸ்ட் 1.5 இயரா அந்த பிரேக்கப் எல்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி காதல் பண்ணிட்டு வீட்டுல சொல்லியிருப்பீங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்ப திருமணத்திற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரம். இப்ப போய் சொல்லுங்க, கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நீங்க தான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. சொல்லலாமா வேணாமா, தேவையில்லாத பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. அது மாதிரி இல்லாம தைரியமா சொல்லுங்க. கண்டிப்பா அந்த காதல் திருமணத்துல முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் குழந்தை பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். அதுவும் கும்பராசியா இருக்கீங்கன்னா கல்யாணம் எப்பவுமே ஜெனரலா 1 வருஷம் 2 வருஷம் தான் குழந்தை பிறக்கும். ஆனா சில பேருக்கு அப்படியே அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு. 3 வருஷமா 4 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கீங்க. அவங்களாம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை, பெருசா ப்ராப்ளம்லாம் வராது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சி செய்யலாம். குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்க குழந்தைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். உங்க குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்ப்பீங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது கிஃப்ட் பண்ணக்கூடிய நேரம். யாரெல்லாம் கும்பராசியா இருக்கீங்களோ அப்பா அம்மாவுடைய உதவிகள் கிடைக்கும் சார். அவங்களுடைய ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த நேரத்துல. அது பண விஷயமா இருக்கலாம், ஏதாவது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது அவங்க மூலியமா கிடைக்கும் இருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு வீடு வாங்குறீங்க, அவங்களுடைய ஹெல்ப் எதிர்பார்க்கலாம், கிடைக்கும். அவங்களும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இனிஷியலா ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இது காசு கொடுக்க வேண்டியிருக்கா, அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வண்டி வாங்க வேண்டியிருக்குன்னா அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம். அதே போல நிறைய பேருக்கு வந்து மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். நீங்க நினைச்ச படிப்பு படிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டுல படிச்சு முடிச்சு வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அங்க வந்து வீசா முடியுது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் வீசாலாம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம். பூர்வீக சொத்துல ஒரு வீடு வாங்கக்கூடிய நேரம். பூர்வீக சொத்து வித்து அதன் மூலமாக பணம் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிங்க, குழப்பிக்காதீங்க. தேவையெல்லாம் போட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய கும்பராசி என்பது. வேலைக்கு போகலாமா, பிசினஸ் பண்ணலாமா, வேலையில இருந்தா மாற்றம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா,
உங்க சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க, பார்த்துட்டு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஒருத்த கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த கைடன்ஸ் வந்து நீங்க யாரையும் பண்ண மாட்டீங்க, அதான் பிரச்சனை. அப்ப ஒரு ஜோதிடரை பார்த்து என்ன பிரச்சனை, எதனால நான் எப்படி வெளில வருதுன்னு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். கைடன்ஸோட நீங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல சுக்கிரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவான விஷயங்கள் சிலதெல்லாம் சொல்லியிருப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி தசாபுத்தி, நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா தசாபுத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும், பிரிவினை கொடுக்கும். கேது தசை கடன் பிரச்சனை மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு. புதன் தசை சொல்லவே வேண்டாம், கடனுடைய உச்சத்துல இருப்பீங்க சில பேரெல்லாம். அதெல்லாம் உங்க சுயஜாதத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபா கொடுக்குறோம். அதுல பலன்கள் வராது. சில பேர் நோட்ல எழுதிடுவீங்களா கேட்குறீங்க, நோட்லயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறதுன்றதை சொல்லிக் கொடுக்குறோம். வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க, படிக்கலாம். அதே போல திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறதுன்றத ரொம்ப எளிமையா சொல்லித்தரோம். அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க, வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்புல நடக்குது. நேரடி வகுப்பும் படிக்கணும் இருப்பவரும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.